ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷோபா லாகில் பாருங்கள். இன்றைக்கி வந்து சோயா கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு பாருங்கள், சோயா எடுத்து வெந்நீரில் போட்டு வச்சுருக்கேன். வெந்நீரில் போட்டோம்னா தான் நல்லா சாஃப்டாக அப்படி இருக்கும். வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சோயா கிரேவிக்கு மசாலா பாருங்கள், கொஞ்சம் தேங்காய், 4 முந்திரி, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, இதெல்லாம் சேர்த்து இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். இது ஊற்றினா தான் நல்லாயிருக்கும், கிரேவிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சோயா கிரேவி எப்படி செய்யலாங்க பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், கடாயில் வந்து அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு 2 சின்னதாக பட்டை போட்டிருக்கேன். அப்புறம் பிரியாணி எல்லாம் சின்னதாக போட்டிருக்கேன். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்து, அப்புறம் கொஞ்சம் ஜீரகம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுக்க இந்த தக்காளியும் சேர்த்துக்குவோம். அது கூட ஒரு பச்சை மிளகாய். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். அப்புறம் இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிறங்க. இதை கொஞ்சம் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விடணும். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுக்குவோம். இது ஒரு 2 செகண்டு வந்து கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கதை ஊற்றலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொதிச்சிருச்சு. இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காயை கொஞ்சம் சேர்த்துக்குவோம். ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் அந்த சோயாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த எடுத்து வச்சுருக்க சோயாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 2 செகண்ட் கொதித்து வரட்டும். இந்த சோயா போடுறதுனால கொஞ்சம் கிரேவியை வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கணும். இந்த சோயாவில் வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிடும் எல்லாமே. அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 2 செகண்ட் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். சூப்பரான சோயா கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்குவோம். இது சோயா கிரேவி வந்து எந்த டிஃபனுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். அது மாதிரி வெரைட்டி ரைஸுக்குமே நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.